ஐயோ இனி நாள் மிஸ் பண்ணிட்டேடா கார்த்தின்ற மாதிரி தான் இருக்கு. வெஜிடேரியன் சாப்பிடணும்னு தோணுச்சு நாங்கள் வந்து சாப்பிடுவோம். எல்லாருமே வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா உடனே பாரதி இட்லி கடை தான். சாம்பார் பேசுதுரா அப்பா சம்திங் யூனிக்கா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. பாய் சொல்லுங்க. எல்லாரும் இங்கே ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணிப்போம். வெல்கம் டு கார்த்திக் சிவி சேனல். மக்களே இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாரதி இட்லி கடை. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு உணவகம்னு சொல்லுவேன். பாரதி இட்லி கடைன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே மசால் தோசை, பொடி தோசை, அதுவும் வந்து இந்த இட்லி பொடி நெய் தோசை, என்னத்தை சொல்கிறது, அவ்வளோ நல்லாயிருக்கும். வந்து இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக நான் இங்கே தான் நான் வந்து ட்ரை பண்ணுறது எப்போவுமே. ஏரிக்கரை பஸ் ஸ்டாப்பு, வேளச்சேரி, 100 ஃபீட் ரோடு. இது கடையை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்ன்ட்டு எல்லாம் செலக்டட் மோடில் வச்சுருக்கேனே தவிர ஆக்ஷன் மோடில் இறங்கலை. பட் இந்த டிஃபன் வந்து கடை வந்து எம்மியாக இருக்கும், சீரியஸாக சொல்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு உணவகத்தில் பாரதி இட்லி கடை உண்டு. திருவாரூரை ஞாபகப்படுத்துது, ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் பாரதி இட்லி கடை அப்படின்னா தான் கொடுக்குறாங்க பார்ப்போம். ஓகே, மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அப்புறம் நம்ம சாப்பிட்டும் பார்க்கலாம். அதாவது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் நான் சொல்லிடுறேன். என்ட்ரன்ஸ் இதுதான், இதான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாதாம் பால் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் இருக்கும், ப்ளஸ் வந்து ஹாட்டான மில்க்கு, இது வந்து கூலிங்கான மில்க்கு மேலே போட்டு அந்த கார்னிஷ்க்கு வந்து சூப்பராக வந்து பாதாம் போட்டு தருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி ப்ளஸ் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு விண்டேஜ் டைப்பில் தான் இருக்கும். இங்கே கொடுக்குற எத்தனை பேருமே வந்தாங்கன்னா அல்டிமேட்டாக தான் இருக்குன்னுவாங்க. பட் மறக்காமல் வந்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு வந்து என்னென்னா இட்லி பொடி கீ. அட்டகாசமாக இருக்கும். பொடி இட்லி சாப்பிடுங்க, அதுமாதிரி பொடி தோசை சம்திங் யூனிக்காக இருக்கும். பேர் விக்னேஷ். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன். வீடு சாப்பாடு மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம், இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு. எல்லாருமே வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ மேரிட் 1 மந்த்தாக மேரிட். ஆனால் 2 பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். எங்களுக்கு நைட் சாப்பாடு நல்லபடியாக வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு சாம்பார் இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா உடனே பாரதி இட்லி கடை தான். இவங்களோட பேரண்ட்ஸையும் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம், அவங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க. ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஷாப். பொடி தோசை, கீ பொடி தோசை, கொத்து பரோட்டா சாப்பிடுங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு 1 வீக்காகவே வந்துட்டு ப்ரீவியஸ் வீக்கில் ஃபுல்லாகவே நாங்கள் இங்கே தான் வந்து நைட் சாப்பாடு ஃபுல்லாகவே இங்கே தான் சாப்பிட்டோம். வீட்டில் சாப்பாடே செய்யலை. ஸோ அந்தளவுக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வீட்டு ஃபுட்டு மாதிரியே தான் இருக்குது. பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் இல்லைனாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஹோம்லியாக இருக்கும். ஓகே, குவாலிட்டி வைஸ் குட், டேஸ்ட் வைஸ் குட். ரொம்ப அக்கேஷ்னலாக வருவோம், இப்போ ஃப்ரீக்வன்சி கிடையாது. பட் வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு நாங்கள் வந்து சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். ஆமாம், குட். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பொங்கல், பட் சம்டைம் தோசை. ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது. 2 டேஸாக இங்கே ஸ்டே பண்ணியிருக்கனால சாப்பிட்லாம், பசங்க இங்கே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்க ஹோட்டலில் இது நல்லா ஹோம் ஃபுட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இங்கே ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணிப்பாங்க.
இடம் இல்லை, அந்த அளவுக்கு செம்ம ரஷ்ஷு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் இல்லை, காலவரா 20 மினிட்ஸ் கரெக்டாக. அதுக்குள்ளே ரஷ்ஷு ஜகஜோதி ஆகுது. எல்லாம் நிற்கிறதுக்கு இல்லை, எல்லாமே வராங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அதனால் நம்மளும் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. பார்சல் கட்டுற இடத்துல தான் அது கேமரா வச்சுட்டு நம்ம சொந்தமாக எடுக்கிறோம். ஊரே பார்க்குது என்ன. சாம்பார் இட்லி சட்னிலாம் வந்து மனம் போல சாப்பிடணும்ப்பா, மனம் போல அடிச்சு நோக்குவோம். நம்ம வந்து இங்க சாம்பார் இட்லி சட்னி எல்லாம் போட்டு அப்படியே நீச்சல் அடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வாரி வழங்கிட்டாங்க. எப்படி நம்ம இஷ்டங்க, நீங்க என்ன உணவு ஆர்டர் பண்றீங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுங்கன்றதுதான். நம்மளுக்கு ஐட்டம் வந்துருச்சு. ஓகே, தோசை கூட போடுவா. ஓகே, நம்ம வந்து இட்லி கிச்சடி பிளஸ் பொடி, இது பொடி 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 மட்டும், அது மட்டும் போட்டுக்கணும். ஆக்சுவலா கார்லிக் போட்டு தராங்க. ஆனா வந்து இருக்கிற ரஷ்ல நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓவரா வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. மனம் சூப்பரா இருக்கு. இந்த பொடி இட்லி மட்டும் பாத்தீங்கன்னா நெய்யை ஊத்தி கொடுக்குறாங்க பாருங்க, அட்டகாசம். வாயில சொல்லி ஊத்துது, நம்ம குழம்பு ஊத்திட்டு வரதுறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கியிருக்கு. அது குவான்டிட்டி வைஸ்லாம் இவங்களை அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு குவான்டிட்டியா தராங்க. பொங்கல் பாத்தீங்கன்னா நெய்யிலே விளையாடும், நெய்யிலே இருக்கும். பொங்கலுக்கு பசு சட்னி. ஆஹா, அப்படியே சல்லுன்னு போத. ஏதோ ஹைவேல வந்து ஒரு ரேஸ் கார் எடுத்துட்டு போமா, அப்படியே அப்படி போகுது சல்லுன்னு. அப்படி பொங்கல்லாம் வந்து அப்படியே மசிஞ்சு போயிருக்கு, நல்லா இருக்கு. நம்ம தொடும் போதே பாத்தீங்கன்னா கையில புள்ள ஊட்டும். அல்டிமேட். நல்லா இல்லடா பொங்கல் பொங்கல் பொங்கல்றாங்கன்னு பார்த்தேன். சீரியஸா சொல்றேன், பொங்கல் வந்து இந்த சாம்பாரோட கொஞ்சம் குழைச்சி அடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். வேற மாதிரி வேற மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா கிச்சடி, கிச்சடி வித் சாம்பார். கிச்சடிக்கும் அவ்வளோ எண்ணெய், அப்படியே எண்ணெய் இல்லை நெய். கிச்சடி வந்து அவ்வளோ தலை 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 போட்டு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும் போதே வந்து ஐயோ இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேடா கார்த்தின்ற மாதிரி தான் இருக்கு. வாவ், என்னோட ஃபேவரட் டிஃபன் கடை. ஏன்னா எப்பவுமே வந்தா வந்து பாத்தீங்கன்னா இட்லி ட்ரை பண்ணுவேன், ஆனா பொடி இட்லியில இப்பதாங்க பாக்குறேன் நானு. அட்லாஸ் பொடி இட்லி, பொடி இட்லி வித் சட்னி. ஐயோ, அதான் சொன்னா இல்லையா, பொடி இட்லியும் பொங்கலும் பிச்சுக்கிட்டு போகுது. பொடி இட்லியும் அல்டிமேட்டா இருக்கு, மைண்ட் ப்ளோயிங். அதுவே பார்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கறதுக்கே நேரம் இல்லை. பக்கத்துல அத்தனை பேர் நிக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம வந்து பேச்சு கொடுத்துட்டு நம்ம பண்றதை எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங் ஃபுட். பொடி இட்லி அல்டிமேட். பொடி இட்லி, பொங்கல், கிச்சடி எல்லாம் சூப்பர் பெஸ்ட். இதுல பொடி தோசை வேற இருக்கு. வடை, வடை வந்து மாறி தான் போயிருக்கு, அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இல்ல. சாம்பார் அல்டிமேட். ஐயோ, சாம்பார் அல்டிமேட்டா இருக்கு. ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தவரை சாம்பாரோட ட்ரை பண்ணுங்க. நான் வந்தாலே நான் ரொம்ப சட்னியோட ட்ரை பண்ணுவேன். சாம்பார் பேசுதுரா அப்பா. மக்களே வராம இருக்காதீங்க, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல் இருந்த இடமே தெரியல பாருங்க, சாம்பாரோட அப்படியே மிங்கில் ஆயிடுச்சு. பொடி இட்லி மாசு, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான உணவகத்துல பொடி இட்லி சொல்லுங்க. சட்னியும் சாம்பாரும் நம்ம இஷ்டத்துக்கு போல வச்சா நம்ம பூந்து பூந்து விளையாடிட்டு இருக்கோம். நான் எதிர்பார்க்கல பொங்கல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு. அதுவும் வெங்காய சட்னி அட்டகாசம்.
நெய் பொடி இட்லி வேறு இருக்கு, இஞ்சி பொடி இட்லி இருக்கு. இந்த மாதிரி வந்து இட்லி மேல வந்து ஒரு மாதிரி இஞ்சி தொக்கு வைக்கிறாங்க. அதையும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் போல. சத்தியமா இங்க சாப்பிடனா வயிறு தான் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா மதியான நேரத்தில் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைசஸ் இருக்கு, 60 rupees சார்ஜ் பண்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணல மதியான நேரத்தில். ஆனா காலையில ஆகட்டும் அந்த ஈவினிங் டைம்ல வந்து சாப்பிட்ற அந்த டிஃபனு கூட இது வந்து வர்த்து, வேற லெவல் வர்த்து. சாம்பார் அது இது நீங்க ஒன்னொன்னா சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே போவீங்க. இஸ் அல்டிமேட் ஒரு ஹோட்டல். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரையான ஸ்பாட் இஸ் பாரதி இட்லி கடை. ஓகேவா? வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக். ஓகே பாய். பாட்டி பாக்குறாங்க. சொல்லுங்க பாட்டி, இந்த ஹோட்டல் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும் சாமி. சுத்தமான சாப்பாடு, சுத்தமான இது எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது சாப்பிடுங்க? தோசை சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம், சப்பாத்தி பரோட்டா சாப்பிடுவோம். இப்ப பிடிச்சதா எது வேணாலும் சாப்பிடுவோம். பாய் சொல்லுங்க.